சென்னையில் உள்ள 7 சுரங்க பாதைகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமாக உள்ள 21 சுரங்க பாதைகளில் 7 சுரங்க பாதைகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. மாணிக்கம் நகர், ஸ்டான்லி நகர், கொங்குரெட்டி, வில்லிவாக்கம், ரங்கராஜபுரம், பழவந்தாங்கல் உள்ளிட்ட முக்கியமான சுரங்க பாதைகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. சென்னையில் கனமழையின் எதிரொலியாக 134 இடங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதை நாம் பார்த்தோம். அதன் தொடர்பாக தற்போது 7 சுரங்க பாதைகள் தற்போது மூடப்பட்டுள்ளது. மாணிக்கம் நகர், ஸ்டான்லி நகர், கொங்குரெட்டி, வில்லிவாக்கம், ரங்கராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சுரங்க பாதைகள் தற்போது மூடப்பட்டுள்ளன. இந்த சுரங்க பாதைகளில் உள்ள மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் முக்கியமான இந்த 7 சுரங்க பாதைகள் மூடப்பட்டுள்ளதால் போக்குவரத்தில் மாற்றம் இருக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தாலும் துரிதமாக சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் செயல்படுவதால் மழைநீரானது அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்கு நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழை என்பது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளை புரட்டை போட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 21 சுரங்கப்பாதைகள்ல 9 சுரங்கப்பாதைகள்ல தண்ணீரினுடைய தேக்கம் இருக்கிறது என்று சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. அதில் 7 சுரங்கப்பாதைகள் தற்போது போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு மூடப்பட்டிருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில மாணிக்கம் நகர் சப்வே, அதாவது இந்த சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் மூடப்பட்டிருக்கிறது என்றும், அதே போன்று ஸ்டான்லி நகர் சுரங்கப்பாதையும் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல கெங்கிரெட்டி சுரங்கப்பாதை, பெரம்பூர் ஹைவே சுரங்கப்பாதை, அதே போன்று வில்லிவாக்கம் சுரங்கப்பாதை போன்றவை இந்த மழைநீர் தேங்கக்கூடிய காரணத்தினால் மூடப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை, துரைசாமி சுரங்கப்பாதை உள்ளிட்ட எல்லாம் மழைநீரினுடைய தேக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் கூட, மற்ற சுரங்கப்பாதைகளில் கூட தண்ணீருடைய தேக்கம் என்பது சற்று உயர தொடங்கி வருகிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் சென்னை மாநகராட்சி மும்முரமாகவும் ஈடுபட்டு வருவது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.